வெல்கம் டு இதிரி சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். வெங்காயம் 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 2, ஃப்ரெஷ் க்ரீமு தேவையான அளவு, 200 கிராம் பன்னீர், 4 தக்காளி பழம், 10 முந்திரி இதை நைஸாக ஓட்டி எடுத்துருக்கிறேன். கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சிறிதளவு. இப்போ எப்படி செய்யலான்னு எண்ணெய் ஒரு புளிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டாச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம், ஏன்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கும் நம்மளுக்கு. நிறைய போட்டுறாதீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சொல்லலை நான். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு உங்களுக்கு நான் காட்டலை, அதனால் இஞ்சி பூண்டு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள், நாங்கள் போடுற டிஷ்ஷெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா சமைக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சமைச்சவங்க வந்து ஈஸியாக சமைச்சிருவாங்க. சமைக்க தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி இருப்பாங்க. நல்லா வணங்கட்டும், இஞ்சி பூண்டு நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி தக்காளி எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம். இதில் லைட்டாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இதில் அந்த கலர் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வணங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கட்டும். மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். ஏன்னா முந்திரி பருப்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் கைவிடாமல் கிண்டி விட்டுருங்க, அடி பிடிச்சிக்கும். இதை வந்து கவனமாக செய்யுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் வேண்டாம், பட்டர் மசாலாவுக்கு காரம் கம்மியாகவே இருக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அளவாக அளந்து போட்டுக்கோங்க. இப்படி நல்லா மசாலாவை நல்லா வணக்கி விடலாம்.
மிளகா தலை 2 போட்டிருக்கோம். அதனால் காரம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த மிக்சியை கழுவி வச்ச தண்ணியே சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, போதுமானது. ஏன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. எண்ணெய் மேலே நிற்கிது பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம 200 கிராம் பன்னீரை சேர்த்துக்கலாம். உடையாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்குவோம். சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இப்போ இங்கிட்டு எனக்கு வாட்டம் வரும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தலையை தூக்கிக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.